ஃபர்ஸ்ட் தல ஃபேன்ஸ் எல்லாரும் குட் பை கிளி தான் பொங்கலுக்கு வரப்போதுன்னு இருந்தாங்க. இருங்க பாய்ன்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்க்காத சமயத்துல விடாமுயற்சியோட டீசர் விட்டு டீசர் எண்டில் பொங்கல் ரிலீஸ்னும் போட்டிருந்தாங்க. டிசம்பர் 31 விடாமுயற்சியோட ட்ரைலர் வரும்னு வெயிட் பண்ணியிருந்த ரசிகர்களுக்கு லைக்கா நிறுவனம் ஒரு நோட்டீஸை விட்டு ரசிகர்களை ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. விடாமுயற்சி பொங்கலுக்கு வராதனால இப்ப எந்த படத்துக்கு போறதுன்னே தெரியல. விடாமுயற்சி பொங்கலுக்கு வராதுன்றத ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தானா வீர தீர சூரன் தான் வந்திருக்கும். அதையும் வரவிடாம பண்ணிட்டாங்க. இப்ப பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிற பெரிய படம்னா சங்கரோட கேம் சேஞ்சர் மூவியும் பாலாவோட வனகான் மூவியும் தான். கேம் சேஞ்சர் ட்ரெய்லர் பார்க்க நல்லா இருக்கு. ஆனா இந்தியன் 2 சாயில்ல லைட்டா இருக்கு. லஞ்சம் ஊழல் பிளஸ் பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் இந்த படத்துல இருக்கு. எங்கள் கட்சி சாதிப்பதற்குத்தான், சம்பாதிப்பதற்கல்ல. இந்த பிரச்சனை எல்லாத்தையும் ஐஏஎஸ் அதிகாரியான ராம் சரண் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றான்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ 5 வருஷம் மட்டும் வனகான் படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது பிதாமகன் படத்தை பாக்குற ஞாபகம் தான் வருது. பிதாமகன்ல விக்ரம் பண்ண ரோலோட அதே ஸ்டைல்ல தான் இந்த வனகான்ல அருண் விஜய் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு தேதிக்கு வந்தான் சார் சூப்பர் ஸ்டார். பிதாமகன்ல காமெடி, ஆக்ஷன், எமோஷன், ஆக்டிங் எல்லாமே சூப்பரா கிளிக் ஆயிருக்கும். இந்த வனகான் படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க ஆக்ஷன் பிளஸ் எமோஷன் படங்களை எதிர்பார்க்கீங்கன்னா 2 சின்ன படங்களும் இருக்கு. இவன் இல்லையா? இத பாருங்க. இவன் இல்லையா? இவன் சார். இல்ல இவன் இல்ல. இவன் இல்ல இவங்க யாருமே இல்லப்பா. வேற மாதிரி இருந்தாப்பா அவன். இதுல ஃபர்ஸ்ட் படம் மெட்ராஸ்காரன் ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த படத்துல நிறைய இடத்துல ஆக்ஷன் சீன்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸ்டோரி கொஞ்சம் நல்லா இருந்தா இந்த படம் கிளிக் ஆக வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது படம் படைத்தலைவன். இந்த படத்துல ஆக்ஷன், எமோஷன் பிளஸ் கும்கி ஸ்டைல்ல ஒரு ஸ்டோரி லைன் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படமும் கிளிக் ஆக வாய்ப்பு இருக்கு. த்ரில்லர் ஜானர்ல ஒரு படமும் ரிலீஸ் ஆகுது. சிபிராஜோட 10 hours தான். இன்னும் இந்த படத்துல இருந்து ட்ரெய்லர் டீசர் எதுவுமே விடல. வெறும் ஒரு போஸ்டர் விட்டு பொங்கல் ரிலீஸ்னு சொல்லியிருக்காங்க. இவங்க விட்ட போஸ்டர்லயே ஒரு ஒன்லைன் ஸ்டோரியும் சொல்லியிருக்காங்க. பஸ்ல போகும்போது ஒரு 10 hoursல என்னென்ன சம்பவம்லாம் நடக்குதுன்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜெயம் ரவியோட காதலிக்க நேரம் இல்ல படம் ஒரு ரொமான்டிக் மூவி. இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. இந்த படம் ஹிட்டாவும் வாய்ப்பு இருக்கு, ஃபிளாப்பாவும் வாய்ப்பு இருக்கு. நிறைய படம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சைலண்டா இட்டு கொடுத்துரும். அந்த லிஸ்ட்ல இந்த காதலிக்க நேரம் இல்லை படம் இருக்குமா இல்லையான்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். காமெடி ஜானர்ல 2 படம் இருக்கு. சுமோ மாதகத ராஜா இருக்கு. ரொமான்டிக் டிராமா மூவி லிஸ்ட்ல இன்னும் 3 சின்ன படங்கள் இருக்கு. நேசிப்பாயா, தருணம், 2K லவ் ஸ்டோரி இருக்கு.